வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, சூரியன், சனி அவருடைய ஜாதக கட்டத்தில இணைஞ்சிருந்தா, என்ன மாரியான பலன்கள் இருக்கும்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நவகிரகங்கள்ல சூரியன் வந்துட்டு அ 5ஆம் ஆதிபத்தியத்தையும் காலபுருஷனுக்கு, அதேபோல பார்த்தீங்கன்னா, சனி வந்து 10ஆம் ஆதிபத்தியம் காலபுருஷனுக்கு பெற்றிருக்குது. அதாவது 10, 11 வீடுகள் வந்துட்டு சனியோட வீடாகவும், 5ஆம் வீடு வந்துட்டு சூரியனோட வீடாகவும் வர்றதுனால எ இருவரும் சேர்ந்து இருக்கும்போது, அதாவது உறவு நிலைகள்ல பார்த்தோம்னா, சூரியன் வந்து தகப்பனார், சனி வந்து மகன். இருவருக்கும் வந்துட்டு உறவு நிலை வந்துட்டு அவ்வளோ வந்து பிரகாசமா இருக்கிறது இருக்கிறது இல்ல. அதேபோல பார்த்தோம்னா, சில சில எப்போதுமே சில சில சண்டை சச்சரவுகளோட போயிட்டுருக்கும். இந்த பலன்கள்ல மாறுபாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. இது வந்து நீர் கிரக அதாவது நீர் ராசிகள்ல இருக்கும்போதோ, இல்ல நீர் கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுதோ, இந்த பலன்கள்ல சற்று மாறுபாடு இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, குரு பார்வை படும்பொழுதும் மாற்றங்கள் இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், சனி இணைஞ்சு அ 12ஆம் இடங்கள், 6ஆம் இடம், இல்ல 8ஆம் இடம் இது போன்ற ஆதிபத்தியங்கள பெறும்போதும் சில சில பிரச்சனைகளோடயும் இருக்குது. ஆனா, இவங்க இந்த மாரி இருக்கிறவங்க, தகப்பனார விட்டு சற்று பிரிஞ்சு இருக்கிறதோ, இல்ல அதாவது பூர்வீக இடத்துல இல்லாம, சற்று மாறி இருக்கிறதுனால, இந்த பாதிப்புகள் வந்து சற்று குறையவும் படுது. அதேபோல பார்த்தீங்கன்னா, வேகமா அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும், ரொம்ப ஸ்லோலி 2 1/2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டம் மாறக்கூடிய கிரகமான சனியும் சேர்ந்து இருக்கும்பொழுது, ஆ இருவருக்குமே வந்துட்டு ஒரு பகையான ஒரு சூழ்நிலையே இங்க வந்து நிலவுது. ஏன்னா, மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, சூரியனா வரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு சனி 7வது நேருக்கு நேரா 7ஆம் பார்வையா பார்த்துக்கும். ஸோ, எப்படி பார்த்தாலும் பகைங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துருது நம்ம சூரியனும், சனியும். இந்த சூரியன், சனி இணையிறதுனால, அ அவங்களுக்கு வந்துட்டு முதுகு தண்டுல வலிகள் ஏற்படுறதுக்கும் அமைப்புகள் நெறைய இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, தொழில் காரகன் அல்லவா சனி. தொழில் காரகத்துவத்த பொறுத்தவரையும், முதல் தொழில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, பூர்வீக இடத்தில் பண்ணாம, கொஞ்சம் மாறி பண்ணும்போது, அவங்களுக்கு வெற்றிகளையும் குடுக்குது. ஏன்னா, பூர்வ புண்ணியாதிபதி சம்மந்தப்படுறதுனால, அது கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து தொழில்ல கொஞ்சம் வெற்றியும் இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, வே திருமணத்துக்கு அப்புறம் வீரிய குறைபாடும் இருக்குது. மற்றபடி நெகட்டிவான பலன்கள்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்ல. ஆனா, இதுல வந்துட்டு ஆட்சி உச்சம், சூரியன் உச்சம் அடைஞ்சு சனி சேர்ந்திருந்தாலோ, இல்ல ஆட்சி பெற்றிருக்கும்போது சனி சேர்ந்திருந்தாலோ, அவ்வளோ பெரிய நெகட்டிவான பலன்கள் கொடுப்பதில்ல. இருந்தாலும், அந்த சில சில பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சனியும், சூரியனும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு சூரியன் வந்துட்டு எப்போதுமே வெளிச்சமான ஒரு கிரகம். சனி வந்து குளிர்ச்சியான ஒரு கிரகம். அப்படி இருக்கையில பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி சளி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும், அதேபோல பார்த்தீங்கன்னா, அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, கால்சியம் குறைபாடுனால சில சில பாதிப்புகள் உண்டு பண்ணவே செய்யுது எலும்புகள்ல. இந்த மாரியான பிரச்சனைகள் சூரியன், சனி சேர்ந்து இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, தொழில்ல வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பா மேல வந்துருவாங்க. ஏன்னா சூரியனும், சனியும் சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பா வந்து தொழில்ல மேலைக்கு மேல வந்துருவாங்க. இது இந்த சூரியன், சனி சேர்க்கை நீர் கிரகங்கள்ல இருக்கும் பொழுதோ, இல்ல குரு பார்வையில இருக்கும் பொழுதோ, இல்ல சுக்கிரனுடைய பார்வையில இருக்கும் பொழுதோ, இவங்களுக்கு இந்த பலன்கள்ல சற்று மாறுபாடு இருந்தே இருக்குது. ஸோ நன்றி நேயர்களே!